பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கான வார்த்தை லேவியராகும் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பொய்யான இட்டு சம்பாதித்த பொருளை திரும்ப கொடுக்க கடவன். பொய்யான இட்டு சம்பாதித்த பொருளை திரும்ப கொடுக்க கடவன். அது 5 மடங்கு அதிகமாக கொடுக்க கடவன் எதுன்னு சொல்லுது. இந்த வார்த்தைக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். பொய் சொல்லி ஒரு பொருளை நம்ம சம்பாதிச்சோம்னா அதை நம்ம திருப்பி கொடுத்துடணும் அப்படிங்கிறது நம்ம வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அழகா. ஏன்னா அது நமக்கு சாபமானது. ஒரு ஆளை ஏமாற்றி வஞ்சித்து ஒரு பொருளை நம்மகிட்ட வச்சுட்டு இருப்போம்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக இழப்புகளை அது கொண்டு வந்துடும். இப்போ நான் டிரைவர் லைனில் இருக்கிறதுனால இந்த லைனை மட்டும் எனக்கு ஓரளவுக்கு எனக்கு தெரியும். அதை நான் சொல்கிறேனே, அநேகரை நான் பார்த்துருக்குறேன். நான் சொந்த வண்டி வச்சு ஓட்டுறவங்களா இருக்கட்டும், இல்லை ஒரு இடத்துல டிரைவராக வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டுமே, அவங்க எந்த வகையிலலாம் அவங்க பொய்யான இட்டு சம்பாதிப்பாங்க அப்படின்னா, இப்போ சொந்த வண்டி ஓட்டுறவங்க அவங்க வண்டியில் பே பார்க்கிங் போட்டிருக்கே மாட்டாங்க. ஆனால் பே பார்க்கிங் போட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பொய்யான பார்க்கிங் ஸ்லிப்பை காட்டி பணம் வாங்கிடுவாங்க. வேறு ஓவர் டைம் அதை அதிகமாக எழுதுவாங்க, கிலோமீட்டர் அதிகமாக எழுதுவாங்க. இப்படிப்பட்ட அநேகரை நான் என்னுடைய அனுபவத்தில் நான் சந்தித்து கொண்டே தான் இருக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட நபர் எனக்கு தெரியும், அவங்க அப்படி எழுதி நிறைய சொத்துக்களெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத இன்னொரு நபர் மூலமாக நான் கேள்விப்பட்டேன். அதே மாதிரி எப்படி அவங்க ஏமாற்றி பொருளை சம்பாதிக்கிறாங்களோ, அதே மாதிரி இன்னொரு பக்கம் அவங்க ஃபேமிலியில் மெடிக்கல் இஷ்யூ ஒரு பக்கம் பணம் போய்கிட்டே தான் இருக்குது, நிற்க மாட்டேங்குது. எல்லாத்துக்குமே ஹெல்த் இஷ்யூ இருக்குது. கணவனுக்கு இருக்குது, மனைவிக்கு இருக்குது, பிள்ளைங்களுக்கு இருக்குது. அவங்க பிள்ளைங்க வர ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறாங்க, அந்த விஷயம் இருக்குது. ஏன்னா நம்ம பொய்யான இட்டு நம்ம சம்பாதிக்கிற அந்த ஆதாயம் நம்ம குடும்பத்துக்கு என்றைக்குமே ஆசீர்வாதம் தராது. ஆரம்பத்தில் நல்லா தான் இருக்கும், நம்ம முடிவு ரொம்ப மோசமான விளைவாக இருக்கும். அது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பொய்யான இட்டு சம்பாதிச்ச பொருளை நீ திருப்பி கொடுத்துரு. அது கொண்டு இருக்கக்கூடாது. நம்ம புதிய ஏற்பாட்டில் நம்ம சகைவை குறித்து நம்ம பார்த்தோம்னா, டேக்ஸ் கலெக்டர் எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். அவன் ஜனங்களை வஞ்சித்து நிறைய ஏமாற்றி நிறைய பல மடங்கு எவ்வளோ வாங்கணுமோ டேக்ஸ் அதோட அதிகமாக வாங்கி ஜனங்கள் மத்தியில் பகையை சேர்த்து கொண்டவன். ஏன்னா சகைவே கீழே இறங்கி வா, உன் வீட்டில் நாளைக்கு போஜனம் பண்ணணும் ஆண்டவர் சொல்லும்போது அங்குள்ள ஜனங்கள்லாம் முறுமுறுத்தையும் பாவியான மனுஷன் வீட்டுக்கு போகிறாரு அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு பகையை சம்பாதிச்சு வத்திருந்தான் செய்து சகைவு. ஆனால் வீட்டுக்குள்ளே கூட போகல, வீட்டை நெருங்கு பொழுதே நான் யார்ட்டையாவது அநியாயமாக வாங்கியிருந்தேன், 4 துணியை திரும்ப கொடுத்துட்றேன் சொல்லும்போது ஆண்டு சொல்ல அந்த வீட்டுக்கு இப்போது ரட்சிப்பு வந்தது. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையிலும் சரி நம்ம வாழ்க்கையிலும் சரி, எந்த ஒரு காரியத்தில் நமக்கு ரட்சிப்பு வேணும், முதல்ல நம்ம இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கணும். அது நானாலும் சரி நீங்களானாலும் சரி, யார் நம்ம வஞ்சித்து அந்த பொருளை நம்ம வீட்டில் வச்சுருந்துருப்போமோ அது நமக்கு ஆசீர்வாதம் கிடையாது. அது திருப்பி கொடுத்துடணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, அநியாயமாக நான் யார்கிட்டையாவது நான் வஞ்சித்து ஏமாற்றி வைத்திருந்த பொருள் என்கிட்ட இருக்குமானா அதை நான் திருப்பி கொடுக்க எனக்கு கிருபை செய்யுங்க. ஒருவேளை நான் மறந்துருப்பேன், எனக்கு நினைவுபடுத்துங்க ஆண்டவரே சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமானால் கர்த்தர் அதை ஞாபகப்படுத்த திருப்பி கொடுக்க வைக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தங்கும், ஆசீர்வாதத்தை தரும், அதோடு வேதனை கூட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம மேலும் நம்ம குடும்பம் மேலும் சந்ததி மேலும் தங்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென்.